ஹலோ வணக்கம். மறுபடியும் இதே சேனலில் உங்களை மீட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாக செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு சேனலில் ரெக்கவரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆர்கேஎஃப்ஐ அவங்களோட டீம்லேருந்து ஒரு செம்மையான ஒரு சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அவங்களால தான் இந்த ஒரு சேனலில் ரெக்கவரி ஆகிருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி SK25 படத்தை பற்றி அப்டேட் அப்படிங்கிறது நேற்று ட்விட்டரில் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. இந்த ஒரு படம் ட்ராப்டு அப்படிமா சொல்லிட்டு ஒரு கேங்கும், இந்த ஒரு படம் ட்ராப்லாம் கிடையாது அப்படிமா சொல்லிட்டு ப்ரொடியூசரே ஆஃபீஸில் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நேற்று ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து அப்படிங்கிறது ட்விட்டரில் நடந்துச்சு. இந்த ஒரு பஞ்சாயத்தில் என்னையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அதற்கப்புறமா நான் நேற்று வந்து ஒரு 3 ட்வீட் அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் SK25, SK24, SK23 உடைய அப்டேட் இந்த மந்த் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து SK25ன்னு போட்டு ஒரு ஐ எமோஜி அப்படின்னு போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதோடைய லுக் டெஸ்ட் அப்படின்னு கேன்சல்டுன்னு அப்படி மாதிரி போட்டிருந்தேன். இந்த 2 ட்வீட் மட்டும் வச்சு என்னை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா நான் SK25 அந்த ஐ எமோஜி எதுக்காக அப்படின்னா நேற்று ஒரு அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது வரல அப்படின்றதுக்காக நான் அப்படி போட்டிருந்தேன். கேன்சல்டுன்னு அப்படின்னு போட்டதுக்கு ரீசன் வந்து ஜெயம் ரவி அவருடைய லுக் டெஸ்ட் அப்படின்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எஸ்கேனுடைய லுக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த புயல்லாம் வந்ததுனால அதோடைய லுக் டெஸ்ட் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகலை, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்வீட் அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த ரெண்டுமே வச்சுக்கிட்டு நீ சொன்னதுனால தான் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அதை டீட்டெயிலாக நேற்று ட்விட்டரில் சொல்லியிருப்பேன். சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீ அதை சும்மா சப்பக்கட்டு கட்டுற அப்படிமா சொல்லிட்டு மறுபடியும் என்னை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ட்விட்டருக்குள்ளேயே நேற்று ஃபுல்லாக போகவே இல்லை. ஸோ நேற்று நடந்தது இதுதான். SK25 படத்தை பற்றின அப்டேட் ஆல்ரெடி நம்மளுடைய நியூஸ் சேனலில் போட்டிருந்தோம். அதுலேயும் நம்ம அந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தாலே நான் இதை உண்மையாக இல்லையா அப்படி மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு சேனலில் போட்டிருந்த வீடியோவில் இதோடைய லுக் டெஸ்ட் அப்படின்னு நடக்க போகுது. நம்ம எஸ்கேனா இப்போ என்ன லுக்கில் இருக்காரோ அதே லுக்லேயே இதோடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா நானே எப்படி ட்ராப்னு சொல்லுவேன் அப்படி மாதிரி உங்களுக்கே கொஞ்சம் தோணி இருக்கலாம். ஸோ நம்ம சொன்னது வந்து வேறு, நீங்கள் புரிஞ்சிக்கிட்டது வேறு, நேற்று நடந்தது வேறு. இந்த ஒரு வீடியோவே நான் போட்டதுக்கான ரீசனே வேறு. நம்மளுடைய சேனல் ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. சரி, இப்போ SK25 படத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக பஞ்சாயத்து நடந்திருக்கு, அதையும் நம்ம அப்படியே சொல்லிடலாமே அப்படி மாதிரி சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் அமரன் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை தூக்கி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இந்த ஒரு சேனலில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மதுராமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.